இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கெல்லாம் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து தீனா சார் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஷவனுக்கு பாசக்கார நண்பர்கள் என்ற படத்திற்கு கொடுத்தாரு. நித்யஸ்ரீக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு. இன்னும் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நான் வேண்டிட்டு உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன் தீனா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திரு சுப்பு சார் அவர்கள். சாரை பற்றி நிறைய சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு சீரியல் சொன்னால் போதும், சித்தி. என்ன சார்? அடுத்து பாட்டு வந்து மன்மதராசா, இந்த உலகம் ஒழுங்கும் எந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்த பாடல். அரவிந்த் அவர்களை மேடை கிடைக்கிறோம். இந்த சிறிய இந்த தருணத்தில் அபாஸ் கல்ச்சுரல் கார்த்திக் அவர்களுக்கும் ஸ்ரீ ராகாஸ் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. இந்த அரசன் இவென்டியஸ் சிறிது நாட்களுக்கு முன்பே தோன்றியது சார். இந்த மன்மதராசா பற்றி மட்டும் ஒரு சின்ன 2 நிமிஷம் சார். எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஒரு அருமையான குடும்ப பாடல் நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட சித்த சைவாந்த புத்தக என்ற ஒரு பெரிய நிறுவனத்தை கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக இவங்களுடைய சமூகத்தினர், இவங்களுடைய குடும்பத்தினர் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு நிறுவனம் 1 வருஷம் நடத்துறது மிகப்பெரிய விஷயம். 100 ஆண்டு, கிட்டத்தட்ட 100வது ஆண்டை நோக்கி நடையெடுத்திருக்காங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சுபையா சார், அவங்க குடும்பத்தாருக்கும். மற்றும் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்காக அரசன் ஈவெண்ட் ட்ரெய்னர் என்ற ஒரு அழகான ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஒரு ஈவினிங் வந்து நம்ம எல்லாரும் மீட் பண்ணி ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம்ல மீட் பண்றது ரொம்ப மனம் நிறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நான் மீட் பண்ணேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணேன் இந்த ஸ்டேஜில். தேர் ஆல் நான்லாம் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது என் கூட இருந்து வாசித்தவங்க இவங்கெல்லாம். இட்ஸ் அ ட்ரம்பட் பிளேயர், மை பெஸ்ட் கிட்டாரிஸ்ட் சிவா, எல்லாருமே தெரியும். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வோட இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். எல்லா வாய்ப்புமே வந்து நமக்கு சிறியதான், ரொம்ப ஸ்மாலாக தான் கிடைக்கும், ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சில காலத்தில் வந்து பெருசாகிடும். இதுதான் வாழ்க்கையோட மந்திரம். இன்னைக்கு நித்யஸ்ரீ இந்த மாதிரி இவங்க சின்ன சின்ன சிங்கர்ஸாக பாடுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் உலகமே வியக்கும் அளவுக்கு இவங்கெல்லாம் பெரிய பாடல்களாக வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன காரணம்? நான் கண்ணின் மணி தரினானா 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 ஜும் தர ஜிர ஜிர ஜும் தர ஜிர ஜி ஜும் தர ஜும் தர ஜும் தரரம். ஒரு 12 வருஷம் முன்னாடி நான் கம்போஸ் பண்ண டியூன். அப்போ நான் வந்து இந்த பாடல் வந்து நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கிட்ட நான் வந்து பாடி காட்டினேன். கலைமாமணி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கிட்ட. அவங்க வந்து ஒரு லெஜண்ட். நான் அப்போ இந்த துறைக்கு அறிமுகம் ஆயிட்டு இருக்கேன். ஆனால் எந்த மறுப்பும் சொல்லாம